இன்றைக்கும் உங்களுடைய ஊழியமானது சிறக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையானது சிறக்க வேண்டும் என்றால், உங்கள் ஊழியமானது நிரம்பி வழியும் ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்களாகவே உங்களை அபிஷேகம் பண்ணிக்கிட்டா நிரம்பி வழியாதுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பிரதர், என் ஊழியத்துல கனிகள் வரவே மாட்டேங்குது பிரதர். பிரதர், என் ஊழியத்துக்கு ஆள் வர மாட்டேங்குது பிரதர். நான் செய்கிற ஜெபத்திற்கு பதில் வர மாட்டேங்குது. நீங்களாகவே ஜெபம் பண்றீங்களா? நீங்களாகவே உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்றால் நீங்கள் பழுகி பெருகி கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணாங்கன்னா சாதாரண பாத்திரம் கூட நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு சின்ன குப்பியில எண்ணெய், அந்த சின்ன குப்பி எண்ணெய் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் மிஞ்சி நிரம்பி வழியுது. அதுதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவது. இன்றைக்கு வெறும் பாத்திரமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை சிறக்க செய்ய அவரால் கூடும். அதுதான் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம்.